மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. டிஎம்கே போஸ்ட்மார்ட்டம் என்னங்க இது? யாரும் நல்லதா பேசுவீங்களா? வந்த உடனே திங்கட்கிழமை எதுமா டிஎம்கே? உங்க சொந்த அமைச்சர்களா இருந்தவங்க சென்னை தான் கோட்டைன்னு சொன்ன இடத்துல தோத்து போயிட்டு அதுக்கு ரிப்போர்ட் கொடுங்கயான்னு சொன்னா ஈரோடுல தோத்ததுக்கு காரணம் காங்கிரஸ்காரங்களும் திருமாவளவன் அவர்களுடைய கட்சி காரணம். முதல்வரே குளத்தூர்ல தோத்து, முதல்வரே குளத்தூர். அதாவது ஜென்சி டிஎம்கே அது அவங்க வேலையை கரெக்டா நடத்துறாங்க. ஜென்சி டிஎம்கே மீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பையன் இப்போ ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கான். ஆமா, நோ உதயனா தம்பி நானா ஏன் முன்னால அப்பலாம் பேசாதடா நீ. சரி ஓகே, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு, வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பக்கத்துலயும் 2 ரூ ஃபுல்லா அப்படியே நரைச்ச முடியா முத்துன மூஞ்சியா எல்லாம் உட்காந்து. ஏய் எங்கடா நீ ஏன் ஜென்சி கிடையாது? அவங்க பசங்க தான் ஜென்சியா இருப்பாங்க சார் எனக்கு தெரிஞ்சு. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் நினைச்சிட்டாங்க போகுது. ஜென்சி டிஎம்கே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட். ஜென்சி டிஎம்கே அப்பா அம்மாலாம் வாங்க. ஆச்சார் வந்து உட்காந்துருக்கேன் 40 வயசு 45 வயசுல எல்லாம் வந்து ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி ஒரு பேரு வேற. திகாவோட துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய மதிவதனி அவர்கள் அவங்க இன்னைக்கு பேசினது, அந்த தெருக்கூட்டம்ல பேசினது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. என்ன பேசுறாங்க? ஜென்சி மொழி வந்து ரொம்ப அசிங்கமான மொழினா அந்த மொழியில நாங்க பேச மாட்டோம், அந்த லாங்குவேஜ்ல நாங்க பேச மாட்டோம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்சி மொழி என்றால் அவதூறு பேசுவது, அசிங்கமா பேசுவது, ஒரு மாதிரி வந்து ஒரு தரங்கட்டு பேசுவது, அந்த மாதிரி ரொம்ப மோசமான லாங்குவேஜ்லாம் பேசுறது தான் ஜென்சி லாங்குவேஜ்னு இவங்க சொல்ல வராங்க. அதுதான் ஜென்சி லாங்குவேஜ் என்றால் எங்களுக்கு அது தெரியாது. ஓஹோ நான் எடுத்து ஒரு ஃபுட்டேஜஸ் போட்டு காட்ட சொல்லவா இப்போ எடிட்டரை? என்னென்ன மாதிரி நீங்க ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் பேச தெரியாது, நீங்களே உங்களுக்கு என்ன பேச தெரியும்ன்றதை நான் போட்டு காட்ட சொல்லவா இப்போ எடிட்டரை? சும்மா சொல்லினே அண்ணாமலை அப்படிதான் பேசுறேன், அதான் நானும் அப்படிதான் பேசுவேன். நீ நம்மடா கலக்கநாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். டிஎம்கே போஸ்ட்மார்ட்டம் என்னங்க இது? யாரும் நல்லதா பேசுவீங்களா? வந்த உடனே திங்கட்கிழமை எதுமா டிஎம்கே? அபசகுடமான பேச்சே தான் பேசுவீங்களா? ஏதாவது சுமூகமான ஒரு நல்ல வார்த்தையெல்லாம் பேச மாட்டீங்களா? சார் நல்ல வார்த்தை பேசலாம் சார். சொல்லுங்க. டிஎம்கேவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து 2-3 நாளா வந்துட்டு இருக்குல்ல சார், தொடர்ச்சியா. அதாவது சாட்டர்டே வந்து சண்டே வந்து அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரோடு நாமக்கல் மாவட்டம், அந்த மாவட்டத்துக்கு 14 தொகுதியோட ரிப்போர்ட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க சார். அதுல என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடி வரையுமே திமுக தான் அடுத்த தேர்தலில் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருந்துச்சு. ஆனா அந்த 4 நாள்ல வந்து சோசியல் மீடியா தாக்கம் வந்து இளைஞர்களிடையும் ஃபேமிலிஸ்லயும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த நாள்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சைட்ல சொல்றாங்க சார். அதே மாதிரி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அவங்கவுங்க நிற்கக்கூடிய தொகுதியில வந்து வேற ஒரு பூர்வீகமா இருக்கக்கூடிய வேட்பாளரை வந்து இந்த தொகுதியில் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கலையும் இதுல சொல்லியிருக்காங்க சார். இல்லையே, திமுக எல்லாம் வந்து அந்தந்த தொகுதி அந்தந்த ஏரியா ஊர் மக்களை நிறுத்துவாங்களே. டிவிக்கே தான் வந்து இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்து நிறுத்துறாங்க. இந்த தாவேக்கா வந்து எங்கேயோ பிறந்த ஒருத்தர் எங்கேயோ நிறுத்துறாங்க. நம்ம திமுக எடுத்துக்கோங்க, அந்த ஏரியா உங்க ஊர் ஆளு அவர் நிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. தெரியல சார். ஆனால் கூட்டணி கட்சி காங்கிரஸ், தேமுதிக இவங்கெல்லாம் வந்து தப்பான பூர்வீக இடத்துல இருந்து மாறி நின்ட்டாங்க வேட்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால பரிச்சயம் இல்லாத ஒருத்தருக்கு நாங்க எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்ப அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் ஓட்டு வரல? கூட்டணி கட்சிகள்ல நின்னவங்க எல்லாம் ஏன் ஜெயிக்கல? எத்தனை தொகுதியில கூட்டணி கட்சிகள்லாம் நின்னாங்க, அது ஜெயிக்கல. நீங்க உங்க சொந்த உதயசூரியன்ல எத்தனை தொகுதியில நின்னீங்க? சென்னையில எத்தனை தொகுதி? 2 தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. உங்க சொந்த சிம்பிள்ல உங்க சொந்த அமைச்சர்களா இருந்தவங்க சென்னை தான் கோட்டைன்னு சொன்ன இடத்துல தோத்து போயிட்டு அதுக்கு ரிப்போர்ட் கொடுங்கயான்னு சொன்னா ஈரோடுல தோத்ததுக்கு காரணம் காங்கிரஸ்காரங்களும் திருமாவளவன் அவர்களுடைய கட்சி காரணம். முதல்வரே குளத்தூர்ல தோத்து, முதல்வரே குளத்தூர். இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி இளைஞர்கள் வந்து இன்னும் அரசியல் மயப்படுத்தணும். இன்னும் அதுதான் இளைஞர்கிட்ட வந்து திமுக போல, அதனால அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜென்சி டிஎம்கே அது அவங்க வேலையை கரெக்டா நடத்துறாங்க. ஜென்சி டிஎம்கே மீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பையன் இப்போ ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கான். ஆமா, இந்த என்னது நான் உதயனா தம்பினா எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காதனா நீ பேசினு இருக்காதனா அப்படின்னு. சரி ஓகே, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு, வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பக்கத்துலயும் 2 ரூ ஃபுல்லா அப்படியே நரைச்ச முடியா
முத்துன மூஞ்சியா எல்லாம் உட்காந்து ஏய் எங்கடா நீயும் ஜென்சி கிடையாது. அவங்க பசங்க தான் ஜென்சியா இருப்பாங்க சார் எனக்கு தெரிஞ்சு. நீ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் நினைச்சிட்டாங்க போல. ஜென்சி டிஎம்கே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட். ஜென்சி டிஎம்கேடைய அப்பா அம்மாலாம் வாங்க ஆஜர் வந்து உட்காந்துறேன் 40 வயசு 45 வயசுல எல்லாம் வந்து ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி ஒரு பேர் வேற. சார் சொல்லுங்க. அதான் சார். அதே மாதிரி தீகாவோட துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய மதிவதனி அவர்கள் அவங்க ஸ்பீச்சஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இன்ஸ்பிரேஷனலா பேசுவாங்க, ஃபார்வர்ட் திங்கிங்கா பேசுவாங்க. ஆனா தீகால இருப்பாங்க. ஆமா, அதை தவிர்த்து வேற எந்த பிரச்சனையும் இல்ல. மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. பழைய தீகாவா இருந்த பிரச்சனை கிடையாது. இப்ப இருக்கிற இந்த தீகால திமுகக்கு சொம்பு தூக்குற ஒரு தீக்காவா இருக்கிற இந்த டைம்ல அவங்க அங்க இருக்கிறாங்கன்றது மட்டும் தான் பிரச்சனையே தவிர, எப்படி வந்து அண்ணாமலை வந்து சூப்பரா பேசுறாருப்பா, ரொம்ப அற்புதமா நடக்கிறாரு, சே ஆனா பாஜக இருக்கிறாரு, அந்த மாதிரி இவங்க ரொம்ப பிரில்லியண்டா பேசுறாங்க, சி திமுகவா, அது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனை, மத்தபடி எல்லாம் ஓகே. ஆமா சார். அவங்க இன்னைக்கு பேசுனது அந்த தெருக்கூட்டம்ல பேசுனது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. என்ன பேசுறாங்க, ஜென்சி மொழி வந்து ரொம்ப அசிங்கமான மொழினா அந்த மொழியில நாங்க பேச மாட்டோம், அந்த லாங்குவேஜ்ல நாங்க பேச மாட்டோம், எங்க கிட்ட ஜென்சி இருக்காங்க, அவங்க வந்து கொள்கைப்படுத்துவோம், அரசியல் மயப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த நரச்சு போட முடிக்காரங்க அவங்க தான் அந்த ஜென்சி. ஆமா. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்சி மொழி என்றால் அவதூறு பேசுவது, அசிங்கமா பேசுவது, ஒரு மாதிரி வந்து ஒரு தரங்கட்டு பேசுவது, அந்த மாதிரி ரொம்ப மோசமான லாங்குவேஜ்லாம் பேசுறது தான் ஜென்சி லாங்குவேஜ்னு இவங்க சொல்ல வராங்க. அதுதான் ஜென்சி லாங்குவேஜ் என்றால் எங்களுக்கு அது தெரியாது. ஓஹோ நான் எடுத்து ஒரு ஃபுட்டேஜஸ் போட்டு காட்ட சொல்லவா இப்போ எடிட்டரை, என்னென்ன மாதிரி நீங்கள் ரொம்ப இன்டெலெக்சுவலாக பேசி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் பேச தெரியாது, நீங்களே உங்களுக்கு என்ன பேச தெரியுன்றதை நான் போட்டு காட்ட சொல்லவா இப்போ எடிட்டரை. தாமோ அன்பரசன் அவங்களாம் ஒரு சில பேர் தான் பாயிண்டா எடுத்து வைக்கணும்னா அவங்க வீடியோலாம் போட்டால் தெரிஞ்சிடும் சார் என்னென்ன மாதிரி பேசியிருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க இருக்கவங்களாம் லீடர்ஸ், இப்போ வந்து இருக்கிற முதல்வர் வந்து திரைப்படத்துல நடிச்சாரு, முதலமைச்சரா இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ வெர்சஸ் லீடர் அப்படின்றாங்க. உங்க லீடர் வந்துட்டு இதை வச்சிருக்காங்க, அதனால ஐடியாலஜி பெஸ்ட். ஆமா, இவங்கெல்லாம் வந்து ஐடியாலஜி கிடையாது, கொள்கை ரீதியா நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், இப்ப இருக்க முதலமைச்சருக்கு வந்து கொள்கை கிடையாது அப்படிங்கிற மீனிங்ல தான் அது வருது. ஆக்சுவலா இவங்களுக்கு டிவிக்கேல நிஜமாவே ஆக்சுவலா கொள்கையெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. என்ன கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர்ல இருந்து சில பேரை வந்து முதல் முறையா வந்து இவங்க வந்து பக்கத்து கூட்டணி கட்சியாவே இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு அமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க. முதல் முறையா இவங்க பண்ணாத ஒரு விஷயத்த கூட்டணி கட்சிகளை அமைச்சராக ஆக்கியிருக்காங்க. அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் பெரிய கொள்கையெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. பெண்களை வந்துட்டு இவங்க கூட்டத்தை விட அதிகமா நான் காட்டுறேன்னு சொல்லி பெண்களை அமைச்சர்களா ஆக்கி காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கூடயே இருந்த இவங்களுடைய கட்சியில இவங்க வந்து எப்ப வந்து விஎம்ஐயா விஜய் மக்கள் இயக்கமா இருந்துச்சோ அதுல இருந்து சரிக்கு சமமா 33 மினிஸ்டர் அப்படின்னா அதுல 17 மினிஸ்டரை வந்து அவங்களுடைய அப்பல இருந்தே கூட இருந்தவங்கள கூட்டு வந்துருக்காங்க. அவ்வளவுதான். அதே நீங்க வந்து திமுக எடுத்துக்கோங்க, சமூக நீதி நிறைய சமூக நீதி அவங்களுடைய கொள்கை எல்லாம் எப்படி அப்படின்னா அதிமுக முந்தானத்து வந்தவர் இங்க இன்னைக்கு அமைச்சர். ஆமா, மற்றபடி திமுக கூடயே இருக்கிறவங்கள விட்டுருவாங்க, அவ்வளவுதான் அவங்க இது. அப்புறம் அவங்களுடைய கொள்கைகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எப்படியாவது வந்து ப்ராஜெக்ட்டுக்கு 15% செய்திகள்லாம் வருது, அது ஃபேக் செய்தி, இது அதானே அப்படிதான் தெரியும் அவங்க பேசுறது. எல்லா நியூஸ் சேனல்ல வர செய்திகள்லாம் ஃபேக். கம்ப்ளைண்ட் கொடுங்க, டிஃபமேஷன் சூட் போடுங்க. ஏன் இது வரைக்கும் போடல? ஏன் இது வரைக்கும் யாருமே வந்துட்டு நாங்கள் கொள்கைவாதிகள், எங்களுடைய கொள்கை மக்களுக்காக உழைப்பது, எங்களுடைய கொள்கை வந்துட்டு கொள்ளையடிப்பச்சு, எங்களுடைய கொள்கை வந்து அயராது உழைப்பது ஒரு எளிய மக்களுக்காக, நாங்கள் கொள்ளையெல்லாம் அடிக்கவே இல்லை, 15% நாங்கள் வாங்கியதாகவும் 30-35% நாங்கள் வாங்கியதாகவும் ஒவ்வொருவரும் இன்று செய்திகளில் கூறுவது அனைத்தும் பொய் அப்படின்னு வந்து கொடுங்க சார் பிரஸ் மீட். ஏன் சார் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல? திமுகவுக்கு முட்டு கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களையும் நான் கேட்கறேன், உங்களுக்குலாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே போய் இப்பவே தயவு செய்து உங்கள் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கள். எங்களை பற்றியும் எங்கள் தலைவரை பற்றியும் எங்கள் கட்சியை பற்றியும் எங்களின் கடந்த ஆட்சியை பற்றியும் அவதூறு பரப்புகிறார்கள். கட்சி நிதி என்ற பெயரில் நாங்கள் காசு வாங்கியதாக அவதூறு பரப்புகிறார்கள். நாங்கள் வாங்கவே இல்லை, நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்கவில்லை, நாங்கள் கமிஷன் வாங்கவில்லை, கட்டிங் வாங்கவில்லை, எங்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் எங்கள் முதலமைச்சர் முதற்கொண்டு யாருமே 10 பைசா காசை மக்களிடம் வந்து தொடவே இல்லை அப்படின்னு எப்படி சொடக்கு போட்டு கேட்குறேன். போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. அப்படி கொடுத்தவங்களா இருந்தா அவங்க என்ன பேசினாலும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உண்மையாவே அது அவங்க ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க யாருமே ஊழலற்றவர்கள்னு சொல்லி வந்துச்சுன்னா பேசுவோம். கண்டிப்பா சார்.
அதே மாதிரி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மக்கள் மேடையை ஆரம்பிச்சதுனால அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க சார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அந்த இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. நீங்க வந்து தொகுதி வாரியா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் வேர்ட்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களே, இதை வந்து இந்த இயக்கம் வந்து கட்சியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி குட் பி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சார். அதே மாதிரி நீங்க ஏன் நாங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பொலிட்டிக்கலா எடுத்துக்கிறீங்க, நாங்க அந்த மாதிரி செயல்படுறது கிடையாது, அந்த மாதிரி அன்னதானம் பண்ணோம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நாங்க வந்து அதை பப்ளிசிட்டிலாம் பண்ணல, நாங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். உடனே அவங்க கேட்டாங்க அண்ணா ஆக்சுவலா இவங்க ரொம்ப வருஷமா இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எது தெரியுமா சார், அரசியலுக்கு வருவீங்களா எஸ் அப்படின்ட்டு வருவீங்களா மாட்டீங்களா சொல்லவே மாட்டார் அப்படின்பாரு. எனக்கு அந்த வார்த்தை தான் அதிகமா கேட்ட குட் பி. அதுதான் இப்போ நான் சொல்றேன். அவங்க அதை அப்பளம் தான் பண்ணிட்டுக்கிறாங்க, அதைத்தான் சொல்றேன் நான். அவங்க அப்பளந்தே பண்ணிட்டுக்கிறோம் நாங்க அதெல்லாம் சொன்னாங்க. எதாத்திரமா அப்பளந்து பண்றாங்க. வருவோமா மாட்டோமா, நீங்க அரசியலா இல்லையா கேட்டா அப்படி மேல காட்டுவாரு. என்னப்பா வந்துருவியா படையப்பா படம் டயலாக்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு படத்துலயும் ஒரு ரெஃபரன்ஸ் டயலாக் வந்துட்டே இருக்கும். ரசிகனா இருந்தவன் எல்லாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரும் பென்ஷன் வாங்குற ஸ்டேஜுக்கு வந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகர் வந்து, கிட்னி வியாதி வந்து, கொஞ்சம் பேர் தாவேக்கால அந்த வேற கட்சியிலையும் ஜாயின். ஏங்க என்னங்க தாவேக்கால ஜாயின் பண்ணது பேசிட்டு இருக்கீங்க? அங்க ரசிகர்களா இருந்த பாதி பேர் டிக்கெட் வாங்கிட்டே போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்க. அவங்க எல்லாம் 70 வயசு ஆனவங்க. இவரை நம்பி 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 அவங்க கடைசி வரைக்கும் டெத் பெட் வரைக்கும் என்னுடைய தலைவன் எப்படியாவது சிஎம் ஆயிர மாட்டானா நம்பி நம்பி இவர் கடைசியில ஒரு அடிச்சா ஒரு அந்தர்பிலிட்டி அன்னைக்கு அவ்வளவுதான். அவங்க கேட்டாங்க சார், ஒருவேளை விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் வந்திருந்தா இட்ஸ் a huge loss, அவர் பெரிய லீடர் அப்படிங்கிற மாதிரிலாம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் தெளிவே கிடையாது. அன்னைக்கே திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு வருவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு படத்துல டயலாக் வச்சு ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாரு. கடைசி வரைக்கும் வருவேன்னு சொல்லல, வரலன்னு சொல்லல, ஆண்டவே சொல்றா அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்னாரு. அந்த கடவுள் என்ன கணக்கு போடுறாரோ அதே இந்த ரஜினிகாந்த் செய்வான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாவே டயலாக வச்சு ஐயா வருவீங்களா மாட்டீங்களா சொல்லி தான் தொலைங்கினேன் அப்படின்னு கேட்டப்ப அப்பயும் சொல்லலை. இப்போ இவங்க கிட்ட இவங்க ஏதோ ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அரசியலா நாளைக்கு கட்சியா மாறுமா அப்படின்னு கேட்டால் குட் பி, இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்னு கணவனும் மனைவியும் மக்கள் வச்சு பந்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விளையாட்டா தெரியுதா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு? ஒன்று வருவேன்னு சொல்லுங்க, வரலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த தெளிவே இல்லாமல் இவங்க எதுக்குங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க? எனக்கு ஜோக்காகுதுங்க இவங்க நினைச்சா. தே ஆர் நாட் அ காம்படிஷன் டு எனிபடி. அதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். இவங்களை போட்டி இப்போ அடின்னு அடிக்கிறனால இவங்க நாளை யாருக்கும் போட்டியாக வராமல் போயிடுவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை சும்மா விட்டா கூட நீங்கள் யாருக்கும் போட்டியாக வர போகிறது கிடையாது. நீங்கள் அரசியல் தெளிவே விளையாடுங்க போங்க. அரசியல் தெளிவே இல்லாமல் என்ன பண்ண போகிறோன்னே ஒருத்தரை கேட்டப்ப, விஜய் அவர்கள்ட்ட கேட்டப்ப என்னைக்காவது நான் அரசியலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தாராம். உதயநிதி அவர்கள் அதெல்லாம் நான் வரவே மாட்டேன், நான் எதுக்குங்க அங்க வரணும் சொன்னாரு. கட்சியில இருக்கிறவங்க எவ்வளவு பேர் மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த மூத்த அமைச்சர்களுக்கு தான் முதல் இடம் கொடுப்பாங்க கட்சி, எனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தார், கட்சியில வந்தாரு, எம்எல்ஏ ஆனாரு, துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. டேரக்டா துணை முதலமைச்சர், மந்திரி சபையில வந்து இடம் எல்லாம் வாங்கிட்டு டேரக்டா போய் உட்காந்தாரு அவர். அப்படிப்பட்ட அவரு போய் சொல்லி மாத்தி மாத்தி பேசினார் வரமாட்டேன். அவர் அப்பா கிட்ட கேட்டப்ப முன்னாள் முதல்வர், முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி வந்து நோ சான்ஸ், என் பையன்லாம் வந்து வரவே மாட்டாருன்னு. இன்னைக்கு பையனை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்காரு. அவங்க மாத்தி பேசினாங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடியவர் என்னைக்குமே நான் வர மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அதுக்கான சிச்சுவேஷன் வரும், அப்ப நான் வருவேன்னு தான் சொன்னார். சரியில்லைங்க, சொல்ல முடியாதுங்க, வரலாம். ஒரு இடத்துக்கு என்ன கொண்டு போய் ஒரு எல்லாத்தையும் சேர்த்து தள்ளி நம்மளை கொண்டு போய் அங்கே நிறுத்தணும் அப்படின்னா அப்ப நம்மள்ட்ட அதை கொடுக்கும்போது நம்ம அதை வேணாம்னு சொல்லி இப்படிதான் பேசியிருக்காரே தவிர எங்கேயுமே நான் வரமாட்டேன், வரலாம் வராமையும் போகலாம் தெரியல அப்படின்லாம் சொன்னதே கிடையாது விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும். இன்று அவர் முதல்வராக ஆயிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணமே அவருடைய அரசியல் தெளிவு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் படத்துலேருந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் பாடல்களாக வச்சு, அந்த பாடல் வரிகளாக வச்சு, அதில் ஆக்ஷன்லேருந்து, டயலாக்லேருந்து, இமோஷன்லேருந்து, சென்டிமெண்ட்லேருந்து படத்தையே மொத்தமா ஒரு அரசியல் கதையாக வந்து தலைவா கத்தியிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்து தன்னை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரசியல்வாதியா மாத்திக்கிற வரைக்கும் அவர் எடுத்த முயற்சிகள்ன்றது பல்வேறு. அவரு எங்க நீங்க எங்க அதை பாத்துக்கோங்க. ஒருத்தவங்களோட அரசியல் தெரிவு இருக்கிறவங்களாலதான் ஏன் அவர் எப்படி 2 வருஷத்துல வந்தாரு, எப்படி 2.5 வருஷத்துல வந்தாரு, அவர் டிவி மூலமா வந்துட்டாரு, யூடியூப் மூலமா வந்துட்டாரு, இன்ஸ்டா மூலமா வந்துட்டாருன்னு இந்த திமுக கதறதும் இவங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இவங்க சொல்ற பதில்களும் எப்படி இருக்குதுன்னா இன்னுமே இவங்க யாருக்குமே புரியவே இல்லை. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், தே ஆர் ஆல் நாட் பொலிட்டிஷியன்ஸ். இந்த 30 days கவர்மெண்ட் பத்தி கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லைங்க. இன்றைய முதல்வர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய அரசியல் தெளிவு.
இன்னைக்கு வரைக்கும் இவங்க யாருக்குமே அது புரியவே இல்லை. ஆக்சுவலாக ஹீ இஸ் அ வெரி குட் பொலிட்டிஷியன். இவங்க யாருமே பொலிட்டிஷியன் தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கூட யாருமே பொலிட்டிஷியன் இல்லை. ஏன் அப்படின்னா இவருடைய பொலிட்டிக்கல் மூவ்ஸ் நீங்க பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க எத்தனை ட்ராப் செட் பண்ணாலும் அந்த ட்ராப்ல இருந்து ஒரு வெளியே வர்றதை பாருங்க, எடுத்து அந்த அந்த விஷயத்தை அணுகிற முறையை பாருங்க. நீ என்ன இப்படிலாம் பேசுவியா, அடுத்த நாளே நான் இப்படி வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி போவேன், இதுக்கப்புறம் நீ இதை பத்தி எவ்வளோ நேரம் பேச போற, வாயை மூட்டாங்களா எல்லாம். ஸோ அந்த மாதிரி அவருடைய அணுகுமுறையை பாருங்க, அவருடைய அமைதியிலிருந்து ஆரம்பிச்சு எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது, இவருக்கு இருக்கிற அரசியல் தெளிவு இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, டிஎம்கே cannot decode or cannot crack TVK's strategy at all. They can never. அவங்க பெண்ணை கூட்டு வரட்டும், ஆணை கூட்டு வரட்டும், யாரை வேணா கூட்டு வரட்டும், they can never decode TVK strategy. They can never decode current CM Mr. Vijay. அதே மாதிரி சென்னையில் சில இடங்கள்ல வந்து கரண்ட் கட் அப்படிங்கிற ப்ராப்ளம் இன்னுமே போயிட்டு இருக்கு சார். அது இன்னுமே சார்ட்டே ஆகலை அப்படின்னு பெரிய சேலஞ்ச் அது இந்த கவர்மெண்ட். டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, அதனால தான் வந்து கரண்ட் கட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இவ்வளவு நாள் போயிட்டே இருக்கு அப்படின்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கரெக்ட் டைம் இருக்குல்ல சார். அவங்க தரப்புல இருந்து நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்றாங்க, அவங்க ஒரு டிரான்ஸ்பரன்சியை காட்டுறாங்க, வெப்சைட்ல போட்டு காட்டுறாங்க. பட் அதையும் மீறி மக்கள் இருக்கிற கேள்விங்க என்னன்னா, நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் வந்துட்டு துரிதமாக செயல்படுறேன்னு சொல்கிறீங்க, வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிற பிரச்சனைகள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட்டு போட்டு காட்டுறீங்க, வாழ்த்துக்கள். எல்லாமே ஓகே. பட் எனக்கு இன்னும் பிரச்சனை தீரலை. எப்போ தீரும்? இதுதான் மக்களோட பிரச்சனை. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தெளிவு காட்டியோ இல்லை தாவேக்க அரசு வந்துட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறதுனாலே அந்த நற்பெயர் எல்லாமே இருக்குது மக்கள்கிட்ட. பட் அந்த நற்பெயரை தாண்டி எனக்கு என் பிரச்சனை தீரலைங்கிறப்ப அவங்க எவ்வளோ பெரிய நல்ல ஆட்சியாக இருந்து என்னங்க எப்போங்க என் பிரச்சனை தீரும்னு வெயிட் பண்ணுறவங்கிறாங்களோ அது இன்னுமே பல ஏரியாக்கள் இருக்குது. அது இல்லை, அது பொய்ன்னு தாவேக்க அரசுன்னு சொல்லவும் இல்லை. அவங்க அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. பட் இன்னும் ஸ்பீடியாக பண்ணலாம். அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறோம், நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வெளியிருந்து ஆட்களை வேலைக்கும் போட்டு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் அந்த பிரச்சனை தீரலைங்கும் போது மக்களுடைய கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும் அப்படின்னா, இன்னும் வேகமாக பண்ணுங்கள், சீக்கிரம் பண்ணுங்க, எனக்கு என் பிரச்சனை தீரும். இந்த பக்கத்து ஏரியாவில் தீர்ந்து போச்சு, அடுத்த ஊரில் தீர்ந்து போச்சு, தாம்பரத்தில் சரியாயிடுச்சு, மேலவாக்கத்தில் சரியாயிடுச்சு, மடிப்பக்கத்தில் சரியாயிடுச்சு, எனக்கு சரியாகல சார், சரி பண்ணுங்க, இது மக்கள் கேட்பாங்க. ஸோ இதை எவ்வளோக்கு எவ்வளோ துரிதமாக இன்னும் செயல்பட்டு இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தி செயல்படுறாங்களோ அவ்வளோ நல்லது. பிகாஸ் இப்போ இந்த வீடியோக்களை போடுற நம்மளேருந்து ஆரம்பித்து பார்க்குறவங்க வரைக்கும் நீங்கள் பிளைண்டாக டிவிக்கு எல்லாத்தையும் சூப்பர் 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 சூப்பர்னு சொல்கிறத பார்க்கறதுக்காக இங்கே யாரும் வரல. இந்த தாவேக்காக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்த அனைத்து மக்களுமே அந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம், அந்த இரண்டு கட்சிகளுடைய கூட்டணிகள் இருக்கிறவங்களும் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க தான் வேணும்னு நினைச்சு முடிவு எடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த முடிவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் பிளைண்டா சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் உங்களை நம்பி கொடுத்துருக்குறேன், அவங்களோட நீங்க பெட்டர்ன்றதை 30 நாள்ல காட்டிட்டீங்க, ஆனா எனக்கு இது போதாது, நல்லா பண்ணிட்டே இருங்க. அப்போ இப்போ அவங்க ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டாங்க. டிவிக்கு ஒரு மாசத்திலேயே இவ்வளோ நல்ல விஷயங்களை கொண்டு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பெஞ்ச் மார்க் அவங்களுக்கே வந்து எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 95 மார்க் வாங்குற பையனுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு 40 மார்க் வாங்குறவனுக்கு இருக்காது. 40 வாங்குறவன் 50 நாளே பாராட்டுவாங்க. ஆனால் 95 மார்க் வாங்குறவன் 94 இன்னொரு தடவை வாங்கினா கூட என்னடா நீ நல்லா பண்ணுறது இப்படி போயிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரெஷர் இப்போ டிவிக்கு இருக்குது. ஸோ டிவிகே கவர்மெண்ட் முக்கியமாக அந்த இபி மேட்டரில் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக செயல்படணுமோ செயல்பட்டு அந்த பிரச்சனைகள்லாம் டக்குன்னு தீர்க்க வேண்டிய வேலையை பார்த்தாங்கன்னா மட்டும்தான் அந்த 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 மார்க் அந்த கிரேட் எல்லாமே அந்த லெவல்லே இருக்கும். மக்களை அதுக்கப்புறம் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே கண்டிப்பாக. அதுக்கடுத்து கோயம்புத்தூர்ல சார் போஸ்டர்ஸ்லாம் ஒட்டினா ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநகராட்சி ஆணையம் வந்து புதுசாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. போஸ்டர்ஸ்லாம் எங்கேயும் ஒட்டக்கூடாது, இதுக்கு முன்னாடி ஒட்டிருந்ததா கிழிச்சு க்ளீன்லாம் பண்ணிருக்காங்க. அது நல்ல இனிஷியேட்டிவ்னே சொல்லலாம். பெரிய இந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி பெரிய பெரிய மாநகராட்சியில் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அது அப்படியே நிறைய பேருக்கு தெரியும், அந்த 3 லேயர் 4 லேயர் அப்படியே ஒட்டி பசை போட்டு ஒட்டிட்டே இருப்பாங்க. அது அப்படியே அது மாடுலாம் வந்து சாப்பிட்டு அதோட ஹெல்த் கூட பயங்கரமா ஸ்பாயில் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ரொம்பவே வரவேற்கிறது. சும்மா திரைப்படத்துல யாராவது ஒருத்தவங்க ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து ஏஆர் முருகதாஸ் படத்துலையும் சங்கர் படத்துலையும் பார்த்த விஷயம்லாம் இன்னைக்கு நம்ம சினிமாவில் காட்டி பார்க்காம நேரில் வந்து ஒரு முதல்வர் உண்மையாகவே பண்ணுறாருங்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த போஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னா, மாடுகளும் அதை தின்னு அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நீங்கள் சூப்பராக பாயிண்ட் அவுட் பண்ணீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த அதாவது வந்து நான் மலைகளுக்கான மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, ஆடுகளுக்கான மாநாடுன்னு சீமான் அவர்கள் நடத்தினார் இல்லையா? அப்போ இந்த அரசு அந்த மாதிரி மாநாடு நடத்தலை, ஆனால் அதுங்க மேலே இருக்கிற அக்கறையும் அன்பையும் அந்த கால்நடைகள் மீது இருக்கக்கூடிய ஒரு உண்மையான அக்கறையை இவர் இதில் காட்டுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நம்ம பார்க்குறதுக்கு வந்து சிங்கப்பூர் மாதிரி இருக்கணும், மலேசியா மாதிரி இருக்கணும், துபாய் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. அதை யார் கொண்டு வர வேண்டியது?
70% அதுக்குள்ள வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னா 30% நம்மளை போன்ற மக்களுக்கும் இருக்கு. இருக்கு, இண்டிவிஜுவலாவும் இருக்கு. நம்ம சினிமா பார்த்தோம் அப்படின்னா ஹாலிவுட்ல கிராமமே சூப்பரா இருக்குது. அவன் கிராமம்னு சொல்றதே என்னையா இவ்வளோ அழகா இருக்குது, கண்ட்ரி சைடு பாருங்க. ஆமா, கண்ட்ரி சைடு. என்னடா கண்ட்ரி சைடுனா கிராமம், அதுக்கு போய் தான் கண்ட்ரி சைடா, ஓ ரைட்டு சரி, அது எப்படி இருக்குதுங்க காட்டு அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்குது. ஐயோ என்னடா அது இவ்வளோ அப்படி இருக்குது சூப்பர், சே உன் சிட்டியை காட்டினா அது அற்புதமா இருக்குது, வெக்கேஷன் ஸ்பாட் மாதிரி இருக்கு, எல்லாமே அப்படிதான் இருக்குது. அப்போ அது மாதிரி நம்ம ஊர் எப்போ மாறும்? அப்போ அதுக்கான இனிஷியேட்டிவை முதல்ல ஒரு கவர்மெண்ட் எடுத்துட்டு சும்மா மக்களையே குறை சொல்லிட்டு இல்லாமல் கவர்மெண்ட் எடுத்து போஸ்டர் ஒட்டக்கூடாது, ஒட்டின போஸ்டர் ஃபுல்லையும் போட்டு தண்ணியை விட்டு பீச்சி அடித்து எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் பண்ண வேலை இதெல்லாம்? இது யாரோட காசில் யார் பண்ண வேலை? இன்னைக்கு எந்த காசில்? அரசோட செலவில் உட்காந்து ஒருத்தவங்க உட்காந்து அரசு ஊழியர்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதை வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற தாவேக்காவுடைய தொண்டர்களும் இதில் பங்களிப்பு இருக்குது. அவங்களும் இது மாதிரி ஓட்டக்கூடாது. ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க. அதை தாண்டி தாவேக்கா கட்சியினருமே இந்த மாதிரி விஷயங்கள் ஓட்ட வேணும். உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் தாவேக்கா கட்சியினர் தான் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ தாவேக்கா கட்சியில் இருக்கிற தொண்டர்களே எங்கேயோ ஒரு இடத்துல திரும்பவும் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தா, நாளைக்கே விஜய் அவர்களோட பர்த்டே வருதுன்னா போஸ்ட் ஓட்டக்கூடாது அப்படின்றது அவங்களும் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும், அது இவங்களும் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஹோல்சமாக எல்லாரும் பண்ண வேண்டிய வேலைங்க. இது வந்து வெறும் கவர்மெண்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கு. முதல் முறையாக வாய் சவடால் விடாமல் நிஜமாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்குது. மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து 100% சூப்பராக நம்ம பார்க்கும்போதே நீட்டாக ஒரு செவருனா அழகாக இருக்கும், ரோடுனா பல பலன் இருக்கும், நமக்கே இது நம்ம ஊராடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது நடக்கும், மாறணும். அட்லீஸ்ட் நம்ம சிட்டிங்கும் போது நம்ம வந்து நியூயார்க் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் கூட ஒரு சாதாரண ஓல்டியார்க்கு ரேஞ்சுக்காவது நம்ம போகணும். காவல்துறை மாதிரி நோட்டீஸ் விட்டுருக்காங்க சார். மே 28 ஜூன் 10 வரையுமே கிட்டத்தட்ட 1328 ரவுடிகள், அதாவது இதுக்கு முன்னாடி குற்றங்கள் செய்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 231 கிலோ கஞ்சா, 4073 போதை மாத்திரைகள், 362 கிலோ குட்காலாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டேட்டாலாம் ரொம்ப சூப்பராக அழகாக சொல்கிறீங்களே இப்போ, வாழ்த்துக்கள், சூப்பர். கமெண்ட்ஸில் நிறைய பேர் பாராட்டுறாங்க, நானும் பாராட்டுறேன். அந்த டேட்டா இன்னும் ஒரு டேட்டா அப்படியே கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எது சார்? அதில் எத்தனை பேர் திமுக காரன்? அந்த டேட்டா கொடுக்கல சார் அவங்க. என்னங்க அது கொடுக்கணுங்களா? அப்போ தானே தெரியும் பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ. 1300 பேரில் எத்தனை ரவுடிகள் திமுகவினராக இருக்கிறாங்க, எத்தனை ரவுடிகள் திமுகவாக வேலை செஞ்சவங்க, திமுக ஆட்சியில் இருந்த அன்றைய எம்எல்ஏக்களோ கவுன்சிலரோ யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் இவங்கெல்லாம் இதை செஞ்சாங்க. அந்த டேட்டாவும் வெளியே வரணும்ல, அப்போ தானே முதல்வன் படம் மாதிரி இருக்கும். மேபி 5 இயர்ஸ் முடிஞ்சும் போது அந்த கடைசி வருஷம் அவ்வளோலாம் டைம் கிடையாது. ஓகே ஓகே, சீக்கிரமாக சொல்லணும். ஓகே ஓகே. அதே மாதிரி தனியார் தொலைக்காட்சி புதிய தலைமுறையில் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்த ஐயுஎம்எல், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 இவங்க 4 பேருமே வச்சு ஒரு மீட் நடத்தினாங்க சார். ஏதாவது வாயிலேருந்து பிடுங்க முடியுமா, நீங்கள் இந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்களா அந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ நடந்திருக்குது. ஆமாம் சார். அதில் வந்து திமுக அதிமுக கூட்டணி அது வந்து நமக்கெல்லாம் தெரியறத விட அவங்க 4 பேருக்கு தான் நிறைய தெரியும். ஏன்னா கூட்டணி கட்சிகள் சார்பாக அவங்களை கூப்பிட்டு பேசியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அப்போது சண்முகம் அவர்கள் சொல்கிறாரு, எல்கே சுத்தீஷ் இருக்காரு இல்லை சார், தேமுதிகவில் இருக்கார், அவர் தான் இந்த ஐடியாவே கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி, திமுக அதிமுக கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஐடியாவே அவர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. என்ன இது நம்ம யாரையும் நினைத்தோம், இது திடீர்னு இவர் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு சொல்லும் போது. அதே மாதிரி அதை அப்படி சொல்லும் போது உடனே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து நோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எதிர்வினையாக தான் செயல்பட்டார் அவர், வாங்க எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படிலாம் எந்த இதுவும் சொல்லலை, அது வெளியில் அப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஸ்டோரி நல்லா இருக்குதுங்க, சூப்பராக, நல்ல 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 நரேஷன், நல்ல கதை, நல்ல சூப்பராக இருக்குது. நான் எதுவும் கருத்து சொல்லலைங்க. இங்கே வந்து அவங்க தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கேன்றாங்க இல்லைன்றாங்க. நாங்கள் நினச்சோன்னா எப்போ வேணாலும் இந்த அமைச்சரவையிலேருந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு திருமாவளவர்கள் சொல்கிறாரு. இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எந்த பக்கம் பேசினாலும் வந்து இது எனக்கு என்னுடைய கமெண்ட்டை வந்து எப்படி எல்லோரும் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. பட் என்னோடய ஹானஸ்டான ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா, விசிகா வந்து ரொம்ப தைரியமாக செயல்படணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க மக்கள். நீங்கள் எது சொன்னாலும் தைரியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ஆட்சி பிடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இப்போ இருக்கிற ஆட்சி பிடிச்சிருக்கா, உங்களை மந்திரி சபையில் ஏற்றி அழகு பார்க்குற ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களை கடைசி வரைக்கும் வெறும் ஒரு அடிமையாக பயன்படுத்தின திமுக உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு திருமாவர்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லும். அதை அவர் கேட்டிருப்பார் ஆல்ரெடி, அவருக்கு அந்த பதில் தெரியும். ஆனால் தொலைக்காட்சியில் இன்னுமே அதை சொல்லாமல் தான் மனசாட்சியை விட்டுட்டு வேறு ஏதோ ஒன்று அவர் பேசுகிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் இது போல் வந்து மாதத்துக்கு ஒரு முறை இப்படி பேசுகிறதும் அப்படி பேசுகிறதுங்கிறது வந்து திருமாவர்களுடைய ஒரு நேச்சராகவே தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கூட அவர் வந்து
ஒரு கெஸ்ஸபிளான பர்சன் தான் அவர், ஒரு நான் கெஸ்ஸபிளான பர்சன் அவர். சாரி, அவர் நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாது. திடீர்னு இப்படிம்பாரு, திடீர்னு அப்படிம்பாரு, புரியாது உங்களுக்கு ஒன்றுமே. இஸ் a வெரி குட் பொலிட்டீஷியன், எல்லாமே சூப்பர். பட் ஆனால் தைரியமாக இதை கூட சொல்லாமல் ஏன் இன்னுமே ஒருவேளை நாளைக்கு திமுக கிட்ட போக வேண்டியது இருக்குமோ, என்னதான் இருந்தாலும் நம்ம இத்தனை நாள் திமுக கூட இருந்தவங்க தானே அப்படின்றதெல்லாம் இன்னொரு யோசிக்கிறாரோ, அது அவரை தடுக்குதோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து பேசும்போது அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, அவர் தான் அவ்வளோ முறை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ரீச் பண்ணாங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னை வந்துட்டு இல்லை கொஞ்சம் யோசிக்கலாம், இருங்க, பொறுமையா இருங்கலாம் எனக்கு அவங்கள சொன்னாங்க. ரொம்ப வேண்டப்பட்ட ஆதரவு சொன்னாலும் பரவாயில்ல, லெட்டர் பேட் தரல பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை என்னை மன்னிச்சுக்கங்க, சாரி, நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், நான் போய் அங்கே பேச போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பேச போகிறேன், என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அன்றைக்கி அந்த ஃபோனை அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து வேற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. ஸோ அமைச்சரவையில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட்டணி இல்லை கூட்டணி தான் அப்படின்றத நம்ம டெசிஷன் எடுக்க முடியாதா சார்? ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாங்கள் எப்போனாலும் அமைச்சர்லேருந்து வெளில வரலாம், நாங்கள் அமைச்சரவை போயிட்டோம்னா கூட்டணியில் இருக்கோன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னாங்க. ஆமாம், ரைட்டா? வெளியிலிருந்து ஆதரவுங்கும்போது சரி நீங்கள் கூட்டணியிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் வந்து கூட்டணின்ற ஒரு விஷயத்த அறிவிக்கலை, நாங்கள் தாவேக்காவோட கூட்டணியில் இணைகிறோம் அறிவிக்கலை, அதனால் நீங்கள் அலையன்ஸில் அவங்க கூட இல்லைன்னு சொல்லலாம். அலையன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் மந்திரி இடம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ அந்த லைனில் தான் அவர் சொல்கிறார், நாங்கள் எப்போ கூட்டணிக்குள்ளே வந்தோம், இன்னுமே நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம், நாங்கள் திமுக கூட்டணி தான், பட் ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அமைச்சரவையில் உள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ லீகல் டேர்ம்ஸில் அவர் டீல் பண்ணுறார். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இல்லை இவங்க தாவேகா கூட்டணியில் இருக்கிறாங்க, தாவேக்காவோட ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா வேர்ட் பிளே தாங்க. நிஜமாக அவர் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையாங்கிறது திமுகவுக்கும் தெரியும், தாவேகாவுக்கும் தெரியும், திருமாவர்களுக்கும் தெரியும் அவர் எங்கே கூட்டணியில் இருக்கிறாரு அப்படின்றது. ஸோ கூட்டணிங்கிறதெல்லாம் தாண்டி நாளைக்கு நீங்கள் திமுகவுக்கு போனீங்கன்னா திமுக அவங்கள ஏற்றுக்கும். ஆனால் திமுகவை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏன்னா திமுக இன்னுமே இப்போ இந்த நொடி வரைக்கும் இன்னும் 2029 தேர்தலையோ 2031 தேர்தலையோ கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்குன்னு இன்னும் சொல்லலை. அப்போ ஆர் யூ ரெடி டு கிவ் அப் திஸ்? இதை விட்டுட்டு எனக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்க வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்குறனாலும் பரவாயில்ல, நாளைக்கு திமுகவோட நான் கூட்டணியில் போய் நின்று நான் எம்எல்ஏவாகி என் கட்சியில் இருக்கிறவங்களாம் எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சு அவங்க எங்களுக்கு கொடுக்காம பழைய மாதிரி அவங்க மட்டும் அமைச்சரானாலும் எங்களுக்கு பரவாயில்லன்னு திருமாவர்கள் சொல்லாமல் சொல்கிறாரா? அவருடைய ஸ்டாண்ட் அன்னைக்கு என்னவா இருக்கும்? ஸோ இஸ் he ரெடி டு கிவ் அப் ஆன் தட்? கட்சியினர் விடுவாங்களா? அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாங்கங்க, வாங்கங்க நம்ம போகலாங்க, இதுதாங்க நம்ம இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது, நம்ம போய் தாங்க ஆகணும் இப்போ அப்படின்னு அனைவரும் அதுக்கு குரல் கொடுத்து கட்சியினர் சொன்னதை கேட்டு தான் அவர் இங்கே வந்தார் அன்றைக்கி தாவேக்காக்கு. அதே கட்சியினர் சொல்லுவாங்களா, திமுக நமக்கு சீட்டே கொடுக்குறனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்துட்டு அமைச்சரவையில் சீட்டு கொடுக்குறனாலும் பரவாயில்ல, நம்ம அமைச்சரெல்லாம் ஆக வேண்டாம், வாங்க திரும்ப அங்கேயே போகலான்னு சொல்லுவாங்களா? அப்போ என்ன இதில் வந்து இன்னுமே அவர் வந்துட்டு அந்த ஒரு பழைய இதை அப்படியே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு எனக்கு புரியல. சேம் ஃபார் ஆல் த அதர் பார்ட்டிஸ், பட் டைம் வில் ஆன்சர். இவ்வளோ தூரம் வந்த இவங்க இன்னொரு 6 மாதத்தில் என்ன பேசுவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அதே மாதிரி 5600 கிலோஸ் கஞ்சாஸ், அதாவது அந்த போதை பொருட்கள்லாம் வந்து டிஎன் போலீஸ் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க சார், மண்ணில் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம்ல நடந்திருக்கு சார். இது இந்த கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க 1 வருஷமோ 6 மாதமோ நிறைய சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதை மொத்தமாக டம்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். மாற்றம்னு சொன்னீங்க, ஒன்றுமே இல்லை, இதுவா மாற்றம் அப்படின்னு கேட்குறாங்களே, அவங்ககிட்ட இதை போட்டு காட்டுங்க. ஆமாம் சார். இது அப்புறம் அந்த அரெஸ்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டு காட்டுங்க. அப்பவும் திரும்ப கேட்பாங்க, மாற்றம்னு சொன்னீங்க, மாற்றமே நோ நான் உதயநாத் தம்பி நான். தேங்க்யூ சார்.